ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். அதோட ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 kg மட்டன் தான் எடுத்திருக்கேன். அது கூட 2 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். இது இந்த ரேஷியோ போதுமானது. நான் அரிசி பாசுமதி ரைஸில் எடுக்க கிடையாது, நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் எடுத்திருக்கேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ குக்கரில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அது கூட கடுகு, கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் 2-3 க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அந்த கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ அது கூட நாம் ஒரு 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, கசகசா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும். அப்புறம் அது வதங்குற ஸ்டேஜ்லேயே 2-3 பிரியாணி இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எண்ணெயிலே வதங்கணும். இப்போ நான் ஒரு விழுது அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இஞ்சி, 2 கட்டி பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 ஏலக்காய், 4 பல் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். கூடவே 2 பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே அதில் ஆட் பண்ணி அரைச்சி அந்த விழுதை போட்டிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எந்த மசாலாவும் அது கூட நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மசாலாவே அதுக்கு போதுமானது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாம் வாங்கி வச்சுருக்கிற மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா 1/2 kg. இதுவும் அந்த மசாலா கூட நல்லா வதங்கி வரணும். அதாவது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த இதில் அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ இதுக்கு நமக்கு கொஞ்சம் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் பொடி, சால்ட்டு, லைட்டாக கரம் மசாலா, உப்பு எல்லாம் அந்த கறியோடு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா அது கூட சேர்ந்து வதங்கி வரணும். பாருங்கள், கறி பச்சையாக இருக்குது. இப்போ அந்த பச்சை நிறமே மாறணும். அந்தளவுக்கு அந்த மசாலா, ஏற்கனவே போட்டுக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வதங்கிட்டு இருக்கும்போது நாம் ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அந்த தக்காளி, அந்த மசாலா, கறி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, புதினா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். இப்போ இதையே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்போ தான் அதோட சைலமெல்லாம் அதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்து வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது. அதையும் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ இது நல்லா வெந்து அந்த சைலம் பூரா அந்த கறியில் ஆட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் வடித்து போடணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு பலபலன்னு வரும். இல்லைன்னா கொஞ்சம் சோறு கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்தாச்சு. வடித்து இந்த அரிசியும் நம்ம அந்த மசாலாவோட நல்லா ஒரு கிண்டுவோம். கிண்டி வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா, அரிசி, கறி எல்லாம் சேர்ந்து மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த ரேஷியோவை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபைனலாக இதுக்கு கொஞ்சம் உப்பு, காரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்குவோம். கரெக்டாக இருந்தால் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுற வேண்டியதான். 2 விசில் வந்தால் போதும், இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், தம் போட்டு வச்சாச்சு. 2 விசிலும் வந்துருச்சு. இப்போ நாம் மூடி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு கெட்டியாகவே இருக்காது, அப்படியே பலப்பலன்னு தான் இருக்கும்.
நம்ம வீட்டு அரிசியில் செய்கிற சாப்பாடு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக தான் இருக்கும். பாசுமதி ரைஸ் மாதிரியே ரொம்ப உதிரி உதிரியாக தான் இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி அரிசி தான் எப்போவுமே பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். தனியாக இதுக்காக அரிசிலாம் வாங்குறது கிடையாது. பாருங்கள், சாப்பாடு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.